நாகேஷ், ஏய், hi. ஹலோ. டே 3 மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்க. எக்ஸ்பெக்டட் தான், இது நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியும். நம்ம என்ன நினைச்சோம்னா ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும். ஸோ ஏதாவது ரிஷப் பந்தும் நிதிஷ் ரெட்டி ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு கொஞ்சம் தூரம் நகர்த்திட்டு போவாங்க டீம், ஒரு 100 கொடுப்பாங்க டார்கெட்னு நினைச்சோம். பட் எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரிஷப் பந்த் விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தெரியும் அவங்க அவங்க பவுலிங் ரேஞ்சுக்கும் நம்ம வச்சிருக்கிற டெய்லண்டர் பேட்டிங்க்கும் இது என்ன நடக்கும்னு கிளியரா தெரிஞ்சதுதான். ஸோ ரொம்ப ஐ திங்க் ரொம்ப ஒர்ஸ்டான மேட்ச். நம்ம முன்னாடியே சொல்லிட்டு ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க, ஏன்னா பிங்க் டெஸ்ட்ல நம்ம அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்கிறோம். இன்னொன்று வந்து இந்த மேட்ச் நம்ம தோத்ததுக்கு ரீசன்ஸ் வந்து செலெக்ஷன் ஆஃப் பிளேயர்ஸும் அதே மாதிரி கேப்டன்சியும் நான் நினைக்கிறேன், பர்சனலா அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அஸ்வின் என்ன பண்ணாரோ அதை கண்டிப்பா ஜட்டு பண்ணிருக்கான். கண்டிப்பா அவர் ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட் எடுத்தாரு. அவர் ஒரு 22 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணாரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 10 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அதை விட கொஞ்சம் அதிகமாவே கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் ஜட்டு கொடுத்திருந்தா. ஏன்னா இது தெரிஞ்சதுதான், இந்த 22 ரன் 30 ரன்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. அவர் ஒரு பியூர் பேட்ஸ்மேனா நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். அங்க ஒரு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓரளவு பண்ணாரு, பட் செகண்ட் மேட்ச் அவரை பிலீவ் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. பட் பிங்க் டெஸ்ட் மேட்ச்ல சுத்தமா எடுபடல அவருடைய பவுலிங். அதாவது இந்தியா வந்து 2 பேசர் கூட போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒஸ்டாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க நேத்து வந்து இவரு ஹெட் இறங்கும் போது இவர் ஸ்டீவன் ஸ்மித் அவுட் ஆகும்போது பும்ரா ஓவர் போட்டாரு. திரும்ப ஹெட் பேட்டிங் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 20 ஓவர் திரும்ப பும்ரா வந்து பவுலிங்கே வரல. அந்த ஸ்டீவன் ஸ்மித் அவுட் ஆனதான் அவருடைய லாஸ்ட் ஓவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹெட் வந்து பேட்டிங் இறங்குறான்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 2 ஓவர் பூம்ராவை போட வச்சிருக்கலாம். ஆல்ரெடி ஒரு 5-6 ஓவர் போட்டா கூட இன்னும் 2 ஓவர் போடுறது அவருக்கு பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சம் பூம்ரா போடும்போது மேபி அந்த பேனிக்ல அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இவரு உங்களுக்கு ஸ்டீவன் ஸ்மித் அவுட் ஆயிட்டு போன உடனே பும்ராவையும் இவங்க பவுலிங் கொடுக்கவே இல்லை. 20 ஓவர் கழிச்சு கொடுத்ததும் அவர் கிளீனா செட் ஆயிட்டாரு. ஏன்னா நீங்க டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு ஆளுக்கு 20 ஓவர் ஒரு மெயின் பவுலர் போடலன்னா அவர் ஈஸியா செட் ஆயிடுவார். அவருக்கு 10 ஓவர் 10-15 பால் கிடைச்சாலே அவர் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி டெஸ்ட்ரக்டிவ் பண்ணுவாருன்னு. ஸோ அது ஒரு டாக்டிக்கல் மிஸ் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் பண்ணோம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது பவுலர்ஸ் ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. பேட்டிங் வந்து வெரி ஒஸ்ட்டுங்க. நம்ம எப்பவுமே பேசுற ஒரே டைலாக் தான் என்னன்னா, யாராவது ஒருத்தராவது பொறுப்புணர்ந்து ஆடணும்ட்டு. எல்லா மேட்சுமே இப்ப ரிஷப் பந்து கூட இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மேட்சுமே உங்களால அந்த டெஸ்ட்ரக்டிவ் மைண்ட்ல ஆட முடியுமான்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எல்லா மேட்சுமே டெஸ்ட்ரக்டிவா போனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஓப்பனிங் ஸ்லாட் டாப் ஆர்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இப்ப டாப் ஆர்டர் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாட்டி நீங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடணும். இன்னைக்கு வந்து அவர் நினைச்சிருந்தா நின்று இருக்கலாம். ஒரு ஒரு 10-15 ஓவர் ஆடி இருந்தா இன்னும் ஒரு கொஞ்சம் லீடுக்கு போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். முதல் ஓவர்ல விக்கெட் உடனே அங்கேயே மேட்ச் விட்டுட்டோம். ஸோ ஓவராலா வெரி சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ஒரு மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஆஸ்திரேலியாக்கு போகும்போதே நம்ம மேட்ச் லாஸ் பண்ணிட்டோம். நம்ம பேட்டிங் லைன்ல பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டியை தவிர மத்த யாருமே ஆடல. நிதிஷ் ரெட்டியும் ஆடுற அந்த அவருக்கு வந்து யாராச்சும் கம்பெனி கொடுத்தா கூட மேபி நின்று ஆடுவாரான்னு தெரியல. அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆளே இல்ல. அந்த மாதிரி ஆடுறாங்க. அப்ப பண்ட்டும் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் பிக் பார்ட்னர்ஷிப்பே இல்லாம போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிக் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அதனால நம்ம 500+ டார்கெட் கொடுத்தோம். ஸோ அவங்கள ஈஸியா தோக்கடிக்க முடிஞ்சுச்சு. பட் இந்த டெஸ்ட்ல எங்க அந்த டார்கெட்டே கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் 180 ஆல் அவுட் ஆயிடும், செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 175 ஆல் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க நம்ம டெஸ்ட் வின் பண்ண முடியும்? ஸோ நம்ம கம்ப்ளீட்டா பேட்டிங்கை லாஸ் பண்றோம். பேட்டிங்கால மட்டும்தான் நம்ம மேட்சை லாஸ் பண்ணோம்னு நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா பேட்டிங்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாதான் அடுத்த மேட்ச் நம்ம ஏதாச்சும் வின் பண்றாங்க தான் நினைக்கி பார்க்க முடியும். இல்லைன்னா கஷ்டம் தான். கமின்ஸ் அவங்க கேப்டன் அருமையா பண்ணாரு. அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர், பர்ஃபெக்டா முடிச்சிட்டாரு. நீங்க ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆகும்போதே நமக்கு தெரியும் அவங்க எப்படி ஹார்டா கம்பேக் கொடுப்பாங்கன்னு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே பயங்கர கம்பேக் தான் இது. அடிலைட்ல வந்து நம்மளை அடிச்சு துவச்சோம். 2.25 நாள்லயே முடிச்சு விட்டாங்க மேட்ச். 2.5 நாள் கூட போல. ஸோ அவங்க பிக் பால் டெஸ்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நமக்கு இதுல இருந்து நல்லாவே தெரிய வந்திருக்கு. டிசப்பாயிண்டட் டெஸ்ட் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவ்வளோ வந்து ஒரு வின்னிங் இப்போ டாமினேட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு இவ்வளவு மோசமா தோக்குறது வந்து ஒரு டிசப்பாயிண்டட் தான். பவுலர்ஸ் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலையை அவங்க நிச்சயமா கரெக்டா பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி டிராவிஸ் கேப்டன்ஷிப்பும் ஒரு மெயின் இங்க ரோல் பிளே பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்மித் அவுட் ஆகின அடுத்த ஓவரே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் 1 ஓவர் 2 ஓவர் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்படிதான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க.
ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்த டிராவிஸ் ஹெட்டை செட் ஆகிறதுக்கிட்ட தான் ஒரு மெயின் ரீசனா அமைஞ்சிருக்கு. கேட்ச் டிராப் பண்ணது இது எல்லாமே வந்து அந்த 150 லீடுன்ற போதே வந்து அதை சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டார்கெட் செட் பண்ணோம்னா நாட் ஈஸி ஜாப். ஸோ அதனால வந்து அங்கேயே வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நிதிஷ் ரெட்டி ஒருத்தர் தான் வந்து ஒரு ஒரு டீசெண்டா வந்து நமக்கு இந்தியாவுக்கு பண்ணாரு இந்த 2 இன்னிங்ஸ்லுமே. அவர் தான் டாப் ஸ்கோரரு. 42 ரன்ஸ் அடிச்சாரு 2 இன்னிங்ஸ்லுமே. அவரும் இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்தியா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கோம். இன்னைக்கு நாள் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து தான் நேத்தே பேசணும். இவங்க வந்து ஒரு செஷனே தாண்டறதே கஷ்டம். அப்புறம் வந்து ஒரு 50+ ரன்னாச்சு வைப்பாங்க. தோத்துருவாங்கன்னு தெரியும். ஆனா ஒரு 50+ ரன்னாச்சும் வந்து செகண்ட் அவங்களுக்கு டார்கெட் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பிரேக் த்ரூ கொடுத்துட்டாரு ஸ்டார்க்கு. அதுக்கப்புறம் பண்ட்டு நம்பி தான் நம்ம அவ்வளோ சொன்னோம் அவ்வளோ தூரம் போகும்ன்ட்டு. ஆனா அங்க அது பண்ட்டே இல்லைன்னும் போது எதிர்பார்த்தது தான். அட்லீஸ்ட் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்த்தாங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இல்லாட்டி வந்து இன்னிங்ஸ் தோல்வியிலே போறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அந்த நிதிஷ் ரெட்டினால ஒரு அந்த இல்ல அது வந்து தோக்குறது ஓகே, தோக்குறதே கேவலமான விஷயம் தான். அப்படி நினைக்கிறேன். அது எவ்வளவு கேவலமா தோக்குறோம் அப்பதான் வந்து நெக்ஸ்ட் மேட்ச்க்கு ஒரு நம்ம ஒரு இன்னிங்ஸ் தோல்வி வாங்கிட்டு அடுத்த மேட்ச் போனா ஒரு சுத்தமா கான்பிடென்டா இருக்காது. இப்பவே வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருப்பாங்க. ஒரு இன்னிங்ஸ் லாஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டவுன்ல இருப்பாங்க ஒரு பிளேயர்ஸ். ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்படின் போது ஒரு ஓகே ஒரு 10 விக்கெட்ஸ் தான் பரவாயில்ல. அட்லீஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு வந்து ஒரு இன்னும் 3 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. ஸோ வந்து இந்தியா வந்து கண்டிப்பா கம்பேக் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவு ஸ்கில் செட் இருக்கு. அதனால வந்து அந்த பேட்டிங்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து அடுத்த மேட்ச்ல கம்பேக் கொடுக்கலாம். இந்த நீங்க சாம்பியன் இதுக்கு வந்து நம்ம போனோம்னா கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் 4-1 WTCக்கு போறோம்னா அட்லீஸ்ட் 4-1 4-1 வின் பண்ணணும். இல்லாட்டி 3-0 வின் பண்ணணும். ஸோ அவங்க ஆல்ரெடி 1 வின் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து கண்டிப்பா அடுத்த ரிமைனிங் 3 மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து சான்ஸ் இருக்கு ஃபைனல் 2 டீம்ஸை வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு. இப்பவே வந்து இந்த மேட்ச் தோத்ததுனால 3rd பிளேஸ் போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா மறுபடியும் 1st பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் 3 மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்கு. அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹோம் கண்டிஷன் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்தியா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த டாப் ஆர்டர் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும் போது தான். ஒரு டாப் ஆர்டர் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும்போது மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நம்மளது டாப் ஆர்டர் பேட்டிங் வைஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. மிடில் ஆர்டர் ஆல்ரெடி வீக்கா தான் இருக்கு. இப்போ ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, சுத்தமா ஃபார்ம் கிடையாது. அப்புறம் ரிஷப் பந்த் ஆடுறாரு. பட் அவர் எப்படி ஆடுறாருன்னா அவரோட ஒரே ஸ்டாட்டிக்ஸ் தான், நான் அடிப்பேன் அவ்வளவுதான். அவர் வந்து இந்த இன்னிங்ஸ் நான் நிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆடல. நீங்க அதுக்கப்புறம் ஒரு ரவீந்திர ஜடேஜான்னு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்காரு. நீங்க அவர் ஓடியில 2010 அவர் விட்டுருங்க. ஆனா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டா பண்ணுறாரு. லாஸ்ட் 4 வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா கோலியோட நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஒரு பேட்ஸ்மேன் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க பவுலிங்லும் அதே மாதிரி இப்போ ஹர்ஷித் ராணாக்கு ஒரு மேட்ச் கொடுத்தீங்க. நீங்க உங்ககிட்ட பிரசித் கிருஷ்ணா இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பவுலர் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பவுலர் கொண்டு போலாம். இதுல முகமது ஷமி அடுத்த மேட்ச் கொண்டு வருவாங்களா அதுவும் இன்னும் கன்ஃபர்மேஷன் தெரியல. அவரு எல்லாம் ஃபிட் ஆயிட்டாரு. அவர் வந்து இப்ப ஆஸ்திரேலியா கிளம்பிட்டு இருக்காரா. சோ வந்து ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் எல்லாம் கூட அதுக்கு அடுத்த மேட்ச்க்கு அவர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர் வந்தாலே நமக்கு பிரச்சனை பேட்டிங் தானே. ஆமா பவுலிங்கை சேஞ்ச் பண்ணி ஆல்ரவுண்டரை சேஞ்ச் பண்ணி ஒரு யூஸ் இல்லை. நீங்க ஜடேஜாவை ஆட் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஓகே தான், நல்ல விஷயம் தான். ஆனா வந்து நீங்க வந்து எடுத்தோடனே ஒரு 20 ஓவர்ஸ்ல 5 விக்கெட் கொடுத்துட்டு ஜடேஜா வந்து அவர் மட்டும் எவ்வளவு வந்து டீம் ஐபிஎல் அதான் சொல்றேன். அந்த டாப் ஆர்டரே டோட்டல் கொலாப்ஸா இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஆஸ்திரேலியாவை பத்தி பேசி ஆகணும். அவங்க டீம்லும் இதே மாதிரி ஸ்மித் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. லாமஸ்டர்ஜ் கூட ஒரு 60 தான், ஓரளவு நின்னாரு. அவர் உஸ்மான் கவஜா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஹெட் சூப்பரா பண்ணாரு. அவங்களோட பவுலிங் டாப் நாச்சுன்னு சொல்லணும். பேட் கமின்ஸா இருக்கட்டும், ஸ்டார்க்கா இருக்கட்டும், ஹேண்டில் பண்ணவே முடியல இந்தியன் பேட்ஸ்மேனால. நீங்க அவங்க போட்டது எல்லாம் ஒரே லென்த் தாங்க. நீ எவ்வளவு நேரம் ஆடுறியோ ஆடு, நான் பாத்துக்கிறேன். நீ எவ்வளவு நேரம் உன்னால ஆட முடியும், இதே பால நீ ஆடு அப்படின்ற. அவங்க லென்த் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நான் ஒரே லென்த் தான் போவேன். உன்னுடைய வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, பாக்கலாம் நீ எவ்வளவு நேரம் ஆடுவ. அதே பவுன்ஸ் 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 இதை தான் போட்டு இருந்தாங்க. பேட் கமின்ஸ் ஃபுல்லா பவுன்ஸ் தான் போட்டிருந்தாரு. இவர் ஃபுல்லா இன்ஸ்விங் அவுட் ஸ்விங். எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டெய்லண்டர்ஸ்க்கு வந்து வெறும் பவுன்ஸ் தான் போட்டாங்க. வெறும் பவுன்ஸ் தான். பும்ராக்கு தலையில கூட ஒரு பால் விழுந்துச்சு. அவங்க இன்டென்ஷன் என்னன்னா ஏதாச்சும் இன்ஜுரி பண்ணலாமா, இல்ல வந்து அது வந்து நிதிஷ் ரெட்டி எல்லாம் வந்து அப்படியே ட்ராப் போட்டு வலை போட்டு பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டாங்க. ஒரு பால் 6, அடுத்த பால் அந்த ஷாட் ஆடுவாருன்னு தெரிஞ்சு அங்க ஒரு இதுல வந்து 3rd மேன்ல அந்த பின்னாடி வந்து ஒரு
அஸ்வின் out ஆகாம ஃபீல்டர் போட்டு ஆமா அவங்க நல்லா வந்து எல்லா பாலும் வந்து ஷார்ட் பால் போட்டிருந்தாங்க. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு அந்த லென்த்லயே போட்டிருந்தாங்க. அந்த ஒரு 4th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்ப்ல போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து காலையில இருந்தே வந்து ஃபுல்லா வந்து பவுன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த ஷார்ட் பால போட்டு இந்தியா வந்து செதற அடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். மார்னிங்கே ஸோ மார்னிங்கே அவங்களுக்கு டே நைட்டு. ஸோ மேட்ச் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது நமக்கு கிளியரா தெரியும். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பிங்க் பால்னும் போதே நம்ம 90% ஆஸ்திரேலியா மேல தான் போனோம். அவங்க நல்லா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா வருவாங்கன்ட்டு. பட் இந்தியா இவ்வளவு ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். 3 விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பேட்டிங் டாப் ஆர்டர் கொஞ்சமாவது பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்க. ஒரு 100க்கு ஒரு 4 விக்கெட், 150க்கு ஒரு 4 விக்கெட் இப்படின்ற அளவுக்கு நீங்க மிடில் ஆர்டர் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவங்க அளவு ஓரளவாவது அந்த ஸ்கோர் 250 அளவுக்கு போகும். அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்னு, பேசாம ஐ திங்க் ரோஹித் சர்மா பும்ரா கிட்டே கேப்டன்சி கொடுத்துட்டு இவரு ஃப்ரீயா விளையாடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 37 ஆயிடுச்சு. ஓகே, ஒன்னும் தப்பு இல்லை. நீங்க இப்ப கேப்டன்சி கொடுக்கறதுனால யாரும் என்ன சொல்ல போதில்ல. நீங்க வந்து இப்ப லாஸ்டா ஆடின 5 டெஸ்ட் மேட்ச் நீங்க ஒண்ணுத்துல இல்ல 4 டெஸ்ட் மேட்ச் கண்டினியூவா தோத்துருக்கீங்க. நியூசிலாந்து கிட்ட 3 தோத்துட்டீங்க, இங்க 1 தோத்துட்டீங்க, 4 தோத்துட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் டைம் டு ஹேண்ட் ஓவர் த கேப்டன்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதேதான் பண்ணார் தோனி 2014ல 4 மேட்ச் சீரிஸ் ஆடும்போது முதல் மேட்ச் தோத்த உடனே உங்களுக்கு என்ன பண்றாரு, அரிதையில கேப்டன் எடுத்து கோலி கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அங்கிருந்து கோலியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு ஒரு 10 வருஷம், ஒரு 8-9 வருஷம் நமக்கு நல்லாவே தெரியும். செம்ம கேப்டன்சி. ஸோ இப்ப அது சேஞ்ச் பண்றதுனால பெரிய இம்பாக்ட் ஆகுமான்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. பட் சேஞ்ச் பண்ணா பெட்டர் தான். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேப்டன்ஷிப் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு மெயின் ரோல் தான். எப்படின்னா இன்கேஸ் அந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து வரும்போது பவுலிங் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, இன்கேஸ் பும்ரா வந்து கேப்டனா இருந்தா ஒருவேளை அவர் எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் போட்டிருப்பாரு. இன்னும் 3 ஓவர் எக்ஸ்டெண்டட் போட்டிருப்பாரு. கண்டிப்பா போட்டிருப்பாரு. சான்ஸ் இருக்கு. சோ வந்து இவருக்கு வந்து ஒரு பேட்டிங்கே ஒரு 30+ அடிக்கிறதுக்கு இவ்வளவு வந்து தடுமாறும் போது ரோஹித் சர்மா ஒரு மைண்ட் செட் கிளியரா தெரியுது. அவர் வந்து ஏதோ வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. அப்படின்னும் போது வந்து கேப்டன்ஷிப் மட்டும் எப்படி அவர் பியூரா பிளான் பண்ணி பண்ணுவாரு, ஒரு அண்டர் பிரஷர்ல எப்படி அவர் டிசிஷன் எடுப்பாரு, இது எல்லாமே கொஸ்டின் தானே. அதான் சொல்றேன். நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க கேபாவோட வேற அது இதை விட இன்னும் பயங்கரமான பிச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு கொடுத்தது அதெல்லாம் திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அங்கதான் எவ்வளவு கேபாவில் நம்ம எவ்வளவு பேர் சம்பவம் பண்ணிச்சுன்னு நல்லாவே தெரியும் லாஸ்ட் சீரீஸ்ல. இன்னும் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுனாலே அவங்க வந்து உஷார் ஆயிட்டானுங்க, முழிச்சுக்கிட்டாங்க எல்லாருமே. சோ வந்து நம்ம வந்து இன்னும் அடுக்கு ரிமைனிங் 3 மேட்சுமே வந்து அனல் பறக்க தான் ஆட போறாங்க. அவங்க அனல் பறக்க தான் ஸ்டார் பவுலிங் போட்டு கிளியரா செட் இருக்குது. ஆமா. ஏன்னா நீங்க ஒரு ஏசல்வுட் மாதிரி ஒரு பவுலர் இல்ல. நீங்களும் ஒரு 2 பவுலர் கூட போற மாதிரி தான். பவுலர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இல்லைன்னு சொல்ல. பட் ஏசல்வுட் மாதிரி ஒரு லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஏசல்வுட்டை நீங்க மிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருந்திருங்க. பட் ஸ்டார் கமின்ஸ் டாப் கிளாஸ்ங்க. வேற லெவல் பவுலிங் ஹேண்டில் பண்ணவே முடியல. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல நீங்க டெய்லண்டர் நம்ம சொல்றோம், டெய்லண்டர் எல்லாம் ஈஸியா எடுத்துருவாங்க. டாப் ஆர்டரே அவங்களால நிக்க முடியல. அதுதான் உண்மை. என்ன சில பாலெல்லாம் இப்போ அந்த நேத்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா கில் எல்லாம் அதெல்லாம் ஆடவே முடியாதுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கில்லுக்கு நேத்து அவுட் ஆனதெல்லாம், செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பேட் கமெண்ட்ஸ் அதே மாதிரிதான். நீ எவ்வளவு நாள் அடி அங்க பவுன்ஸ் தான் போடவும் வைக்கிறாரு. அழகா டிராப் செட் பண்ணி தூக்குனாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க பயங்கர வெறியில இருக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. சோ கேபா டெஸ்ட் எப்படி இருக்கு போன்னு சொல்லுங்க சார். உங்ககிட்ட பொறுமை இல்லையா? இப்ப அந்த பால் போறாங்க விட்டுலாம். இப்போ அந்த பால் விட்டுட்டாக்க எதுவுமே கிடையாது இல்ல. அதாவது பொறுமன்ற ஒரு வார்த்தை இந்த டெஸ்ட் மேட்சுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டான வேர்டு பொறுமன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஜஸ்ட் எடுத்து பாருங்க, அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் ஒரு மேட்ச்ல நம்மளால 70 கீழே ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடவே முடிய மாட்டேங்குது. அது என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. ஏன்னா டெஸ்ட் மேட்சிங் இது ஒரு நீங்க இப்ப யாருமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறதில்ல. 150 பாலுக்கு நீங்க 40 ரன் அடிச்சீங்கன்னா ஏன் ஆடினீங்கட்டு யாரும் கொஸ்டின் கேட்க போறதில்ல. அந்த மாதிரி ஒரே ஒரு பிளேயர் தான் நம்ம கிட்ட இருக்கிற KL ராகுல் மட்டும்தான் இப்ப அந்த பாலை சாப்பிட்டு டயர்ட் ஆக்குற மாதிரி. நீங்க ஆஸ்திரேலியாவை பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாம ரோஹித் சர்மா வெளியே போயிட்டு புஜாரா வந்தாருன்னா அந்த டெஸ்ட் மேட்ச் திருப்பி வந்து நம்ம பாக்குற மாதிரி அமையும். இல்ல அதெல்லாம் பாஸ் இது பண்ணிட்டுக்கிறாரு. என்னது கமெண்டேட்டர் எல்லாம் அங்க இருந்து கூப்பிட்ட டைரக்டா போய் விளையாடி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஆர்ட்ஸ்கால. அதுக்காக நம்ம ரோஹித் சர்மா இன்சல்ட் பண்றதா இல்ல. பட் சம்டைம் அவரும் டெசிஷன் எடுக்கணும். ஸோ சிலது சரியா போல, கண்டினியூவா சரியா போலன்னும் போது கண்டிப்பா டெசிஷன் எடுக்கணும். அதான் உண்மை. எவ்வளவு பிளேயருக்குமே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் அதெல்லாம் நார்மல் தான். ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் நார்மல் தானே. நம்ம வந்து அது யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. எல்லாமே சாதிச்சுட்டு இருக்காங்க. அவரும் வந்து வேர்ல்டு கப் T20 வின் பண்ணிருக்காரு, வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் போயிருக்காரு. சோ வந்து அவர் வந்து நம்ம 2020 வின் பண்ணிக்கிறாரு, 5 IPL வின் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் பர்ஃபெக்ட். பட்
ஒரு சுச்சுவேஷனுக்கு மேல நீங்க ரியலைஸ் ஆனீங்கன்னா அது தப்பு இல்ல. நீங்க கேப்டன்சி பும்ரா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதால யாரும் உங்களை குறை சொல்ல போறது. யூ ஆர் ஆல்ரெடி லெஜண்ட். நீங்க வந்து எவ்வளவு பெஸ்ட் கேப்டன், ஒன் ஆஃப் தி இந்தியன் பெஸ்ட் கேப்டன் தான். எப்படி நம்ம தோனியை சொல்றோமோ அந்த அளவுக்கு நீங்க ரோஹித்துக்கு அந்த இடம் கொடுத்துதான் ஆகணும். அந்த அளவுக்கு குட் கேப்டன் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் அது சம்டைம்ஸ் எடுத்து ஆகணும். அதுதான் பெஸ்ட், டீமுக்கு பெஸ்ட்னா அதை எடுத்து ஆகணும். ஏன்னா நீங்க நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு மேட்ச்ல தோத்தோம்னே நம்ம சொல்றோம். கரெக்டா இல்லையா? இப்ப அந்த பும்ரா விஷயமா இருக்கட்டும், ஒரு ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஜடேஜா உங்களுக்கு ஃபீல்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்ல வரேன். சோ இந்த மாதிரி இல்ல விஷயத்த நீங்க கரெக்ட் பண்ணு. நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். அது ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணல, பும்ரா பண்ணாரு. ம். வின் பண்ணோம், டாமினேட் பண்ணி வின் பண்ணோம். இந்த மேட்ச் நீங்க டாமினேட் வின் பண்ணலாம் கூட சரி, ஒரு காம்படிஷன் கொடுக்கலையே, ஒரு டஃப் கொடுக்கலையே, ரொம்ப புவர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்களே. சோ இதுக்கெல்லாம் நான் காரணம் இன்னைக்கு கமெண்ட்ரியில கூட பார்த்தேன், தமிழ் கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பும்ராவுக்கும் பேட் கமின்ஸ்க்கும் என்ன அந்த கேப்டன்சியோ, ரோஹித் சர்மாவுக்கும் பேட் கமின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ரோஹித் சர்மா வந்து பேட்ஸ்மேன், பியூர் பேட்ஸ்மேன். பேட் கமின்ஸ் வந்து சுத்தமான பவுலர். அவருக்கு வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஸ்ல அந்த ஸ்விங் ஆகுறது, அந்த பிரீஸ் எவ்வளவு வருது, அந்த காத்து எவ்வளவு வேகமா சுத்துது, இந்த ஃபீல்டு செட், இந்த கண்டிஷனுக்கு 2 ஓவர் நம்ம எக்ஸ்ட்ரா போடலாமா அப்படின்றது ஒரு பவுலருக்கு கரெக்டா தெரியும். ஆனா அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து அந்த பவுலிங் அந்த நாலேஜ் இருக்குமா இருக்காதா, அந்த பவுலர்ஸ்க்கு வந்து கிளியரா இருக்கிறதுனால ஒரு பவுலர்னால இந்த 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 கரெக்டான இந்த சுச்சுவேஷன், இந்த செஷனுக்கு வந்து கொஞ்சம் காத்து அதிகமா வச்சுதுன்னா நம்ம போட்டாதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த ஓவருக்கு ஸ்டார்க் போட்டதான் கரெக்டா இருக்குன்ற அளவுக்கு கணிக்கிற அளவுக்கு அவர் கேப்டன்சி பண்றாரு. அதுவே நம்மகிட்டயும் ஒரு பவுலர் கேப்டன் இருந்தா அவரும் இந்த பிச்சில வந்து கரெக்டா கணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் சூப்பர் பாயிண்ட் அது. ஏன்னா ஒரு பவுலர் கேப்டன்னால அவரால் கரெக்டா, இப்ப இல்ல நீங்க நம்ம சொன்னோம்ல இல்ல டிராவிஸ் இத ஹெட் வந்து விஷயத்த. நம்ம முழுசா ஏத்துக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்மித் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ரிக்கி பாண்டிங் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இந்தியால கோலி இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கும்போதும் அதே கண்டிஷன் தான், அதே வந்து அந்த இதெல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவங்க வின்னிங் கேப்டனா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த டிசிஷன் தான், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். சோ வந்து இப்போ ரோஹித் சர்மா என்ன பண்றாரு, ஓகே 5 ஓவர் போடுறாங்க, 6 ஓவர் போடுறாங்க, அவர் ஸ்பெல் முடிஞ்சிச்சு, அடுத்த ஒருத்தவங்களுக்கு தராங்க, அப்புறம் அவர் ஸ்பெல் முடியுது, அடுத்த ஒருத்தர் தராங்க. அப்புறம் இது நார்மலா நம்மளே யோசிக்கலாம் அதெல்லாம். அப்ப எதுக்கு அவங்க இல்ல இல்ல நான் அப்படி ஃபீல்டுல சொல்ல வரல, காமனா சொல்ல வரல. நான் சொல்றது ஸ்பெசிபிக்கான இந்த மாதிரி பாஸ்ட் கிரவுண்ட்ல. இப்ப நீங்க ஸ்மித் இருந்தாரு, ரிக்கி பாண்டிங் இருந்தாரு, இந்த மைக்கேல் கிளார்க் இருந்தாரு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம், அதெல்லாம் வேற விஷயம். பட் இன்னைக்கு அவங்களோட ஜெனரேஷனல் கிரிக்கெட்ல இவர் வந்து யார், பேட் கமின்ஸ் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கேப்டன். ரிக்கி பாண்டிங் அப்புறம் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு, ஒரு WTC வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அவர் ஒரு ஜெனரேஷனல் கேப்டன்ன்றதுனால மேபி, ஏன்னா நம்ம பவுலர் கேப்டன்சி கொடுக்க கூடாதுன்னு எந்த இதுலயும் எழுதி வைக்கல. அவர் அவர் பண்ற விஷயம் அப்படி இருக்கு. சோ நிறைய பேசிட்டோம். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணா போயிட்டே இருக்கும். பட் திங் நடந்துருச்சு. ஆனா இதுல இருந்து இவங்க எப்படி வெளியே வரணும்னா, 2.25 நாள் மேட்ச் தோக்குறதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆக்சுவலி 2 டேஸ்ல முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. 2.25 கூட நம்ம சேர்த்துக்க கூடாது. இன்னைக்கு ஒரு 10 ஓவர் தான் போட்டிருப்பாங்க. சோ அவ்வளவுதான் இருந்துச்சு. 2 நாள்லயே மேட்ச் முடியுதுன்னா ரியலி நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறோம். சோ கேப் ஆனும் போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் கிரவுண்ட் இன்னும் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துலயாவது இவங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட் காம்பினேஷனோட போயிட்டு ஒரு கொஞ்சமா ஸ்ட்ரகிள் பண்ணாம ஒரு 30-40 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா மட்டும்தான் அங்கேயாவது கொஞ்சம் காம்படிட்டிவ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல இருந்து இவங்க வெளியே வருவாங்களா? ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. ஏன்னா அடுத்த மேட்ச்க்கு 4-5 நாள் டைம் இருக்கு. இன்னைக்கு இருந்து ஒரு 3 நாள் ஃப்ரீயா இருக்கு போறாங்க. ஒரு 7-8 நாள் இன்னும் மேட்ச் டைம் இருக்கு. சூப்பரா அந்த செட் பிளான் பண்ணிட்டு வரலாம். எப்படி பண்ணிட்டு வராங்கன்னு தெரியல. ஸோ அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட 7 நாளோ 6 நாளோ இருக்கு போகுது. அது பர்ஃபெக்டா இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜடேஜாவை கொண்டு வர்றது ஒரு கொஞ்சம் பேட்டிங் ஒழு சேர்க்கும். ஏன்னா ஸ்பின் அங்கேயும் எடுபட போறதுல ஜடேஜாவை கொண்டு வரது ஒரு பேட்டிங் ஒழு சேர்க்கும். ஹர்ஷித் ராணாவுக்கு பதில் இன்னும் ஒரு நல்ல ஒரு 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 ஒருவேளை முகமது செமன்ட்டு அவரை கூட கொண்டு வரலாம். இது ஒரு சேஞ்சா இருக்கும். பேட்ஸ்மேனுங்க கொஞ்சம் இன்னும் நீட்டா ஆடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்தியன் டீம் வந்து அடுத்த மேட்ச்க்கு எப்படி வரணும்னு ஒரே ஒரு முடியும். பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எப்படி ஆனாலும் நம்ம ஜெய்ஷ்வால் அந்த பொறுமையா அதே மாதிரி ஆடணும். அப்போ கோலியும் கொஞ்சம் பொறுமையா ஆடினாருன்னா கண்டிப்பா நம்ம அடுத்த டெஸ்ட்ல கம்பேக் தரலாம். ஸோ இது வந்து நம்ம பேட்ஸ்மேனுக்கு தான் இருக்கு. பவுலருங்க வந்து பர்ஃபெக்டா பண்றாங்க அவங்க ஒர்க்கை. பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் பொறுமையா நின்று ஆடினாங்கன்னா கண்டிப்பா நம்ம வின் பண்ணலாம். நீங்க நான் வந்து எப்படி சொல்றது, நம்ம பவுலர் சேஞ்ச் பண்ணலாம், அது கூட ஒரு ஓகே, அது அட்லீஸ்ட் பேக்கப் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹர்ஷித் ராணாக்கு நல்லா போல இந்த மேட்ச்.
ஸோ ஆகாஷ்தீப் இல்லைன்னா பிரதீஷ் கிருஷ்ணா கிட்ட போகலாம். முகமது ஷமி நம்ம 100% சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இப்பதான் கிளம்பிட்டு இருக்கும் போது அவர் ஃபிட்னஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி எப்படி ரெடி ஆகுவாரா இல்லையான்னு தெரியாது. ஸோ கண்டிப்பா ஆகாஷ்தீப், பிரதீஷ் கிருஷ்ணா இவங்க 2 பேரும் பேக்கப் பிளேயரா நம்ம வச்சிருக்கோம். அவங்கள சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆல்ரவுண்டரா வந்து ஜடேஜாவை சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணலாம். ஆனா மெயின் சேஞ்ச் பண்ண வேண்டியதே நம்ம சேஞ்ச் பண்ணாம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. ஸோ வந்து பவுலிங் நல்லா பண்ணாலும் வந்து பேட்ஸ்மேன் சோபிக்கலன்னா அது நம்ம அவ்வளவு சேஞ்ச் பண்ணி அது யூஸ் எல்லாம் போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு தான் பார்க்கணும். எவ்வளவு வந்து நெட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்றாங்க. மறுபடியும் பிங்க் பால் இல்லைன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ரெட் பால்ல பண்ணாலே கேபா டெஸ்ட்ல வந்து எப்படி வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அவங்க வந்து இந்த 3rd மேட்ச் அமையும். ஓகே, பார்க்கலாம். 3rd மேட்ச்ல அவங்க எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு 7 நாள் கேப் இருக்குது. இனிமேல் நம்ம பேசுறது கிரிக்கெட்ல ஒன்னால எல்லாம் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம 3rd மேட்ச் ஒரு ப்ரிவியூ பண்ணலாம். அப்போ பார்க்குறேன். பாய். பாய்.